எபிசோட் 81. செல்லில் இருக்கும் ரவுடிகளை 5 நிமிடத்தில் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காமல் சேவியர் அடித்து வீழ்த்தி இருக்க அவர்கள் அனைவருமே அவனை பார்த்து மிரண்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் வெளியில் பல்வேறு கொடூரமான காரியங்களை செய்துவிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையே இவன் கொஞ்சமும் மதியாமல் இப்படி அடித்து துவம்சம் செய்து விட்டான். கீழே சுருண்டு கிடப்பவர்களை அழுத்தமாய் பார்த்தான் சேவியர். என்ன இன்னும் உங்களுக்கு என் கூட சண்டை போடணுமா? வரீங்களா? அழுத்தமாய் மிரட்டி கேட்டிட ஒரு ரவுடி பயத்தில் மறுப்பாக தலையை இடவலமாக அசைத்தான். இல்ல பாஸ், இனிமே உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன் பாஸ். தரையில் சுருண்டு கிடப்பவர்களை அழுத்தமாய் பார்த்துவிட்டு அவனுக்கு வேண்டப்பட்ட மெத்தையில் சென்று அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான் சேவியர். நடக்கும் சூழல் எதுவுமே அவனுக்கு சாதகமாய் இல்லை. அவன் மீது அபாண்டமாய் ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக. அவன் அந்த பெண்ணை கற்பழித்தது போல் இருக்கிறது. அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு அவன்தான் தந்தை என்று அழுத்தமாய் கரீனா கூறி பிரச்சனையை பெரிதாக்கிவிட்டாள். அதிலும் அவனுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. எப்படி மருத்துவமனையின் சர்வைலன்ஸ் கேமராவில் பதிவானது அழிந்திருக்கும் என்று. ஆனால் யாரும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஊர் மக்களின் கண்களுக்கு மிகவும் மதிக்கத்தக்க மருத்துவராயிருந்த சேவியர் ஒரே ஒரு பழி சொல்லில் மக்களிடம் அவனுக்கு ஏகப்பட்ட ஏச பேச்சு கிட்டுகிறது. அனைத்தும் மீடியா கட்டிவிட்ட கட்டுக்கதைகள். மக்கள் அனைவரும் செய்திகளில் கூறுவது அனைத்துமே உண்மை என்றுதானே நினைக்கிறார்கள். அதனால் நிரபராதியாக இருந்தாலும் ஊடகங்களில் கூறப்படும் விடயங்களையே பொதுமக்கள் நம்பிவிடுகிறார்கள். இப்பொழுது மக்களின் கருத்தை அவனால் மாற்ற முடியாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி என் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறது? பெருமூச்சுடன் மனதில் சோர்வாக நினைத்தான் சேவிகர். அவன் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கரீனா உண்மையை கூறினால்தான் முடியும். கரீனா பற்றி தெரிந்து கொள்ள அவளை விசாரிக்க அவனுக்கு மற்றவர்கள் உதவி வேண்டும். சாத்விகாவிற்கு மட்டுமே சேவியர் கைது செய்யப்பட்ட விடயம் தெரியும். அவனை பார்க்க அவள் வருவாளா? அவளை எதிர்பார்த்து கொண்டே சேவியர் ஒரு நாள் முழுக்க சிறையிலேயே அமைதியாய் அவளை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் சாத்விகா அவனை பார்க்கவே வரவில்லை. அடுத்த நாளும் சாத்விகா அவனை பார்க்க வரவில்லை. அவள் அறைந்ததையே சேவியர் நினைத்து கொண்டிருந்தான். உண்மையிலேயே கரீனா கூறியதை சாத்விகா நம்பிவிட்டாளே என்ற வருத்தம் சேவியருக்கு. அங்கிருந்த ரவுடிகளும் அந்த மாஃபியா பாஸும் சேவியர் அருகில் வந்து அவனிடம் பேச்சு கொடுத்தார்கள். பாஸ், உங்களுக்கு சிகரெட் வேணுமா? பாஸ் ப்ளீஸ் தண்ணி குடிங்க. இந்த ஜூஸை குடிங்க. என் ஒய்ஃப் எனக்காக கொடுத்து விட்டா. இதை நான் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன். அந்த மாஃபியா பாஸ் சேவியரிடம் அவற்றை கொடுத்தான். நேற்றே சேவியரின் பலத்தை கண்டு கொண்டு இனி அவனிடம் தாம் தன்மையாக இருந்தாக வேண்டும் என்று நினைத்தான். மற்ற 4 பேரும் சேவியரை அவர்களின் பாஸாக ஏற்றுக்கொண்டார்கள். நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். எரிச்சலில் கூறிய சேவியர் ஜூஸை எடுத்து குடித்தான். இவர்களுக்கு தலைவனாக இருக்க அவனுக்கு விருப்பமே இல்லை. எப்படியாவது இங்கிருந்து அவன் தப்பித்தாக வேண்டும். அதை பற்றி யோசித்தவன் உடனே மாஃபியா பாஸ் பக்கம் திரும்பினான். இதை உன்னோட வீட்டுல இருந்து கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னல, அப்ப என்னால என்னோட ஃபேமிலி கிட்ட பேச முடியுமா? தாராளமா பண்ணலாம் பாஸ். இது கேஸ் பொறுத்து இருக்கு. எங்களெல்லாம் விசாரணைன்ற பேர்ல இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க எங்க வீட்டாளுங்க கூட பேசலாம். இங்க இருக்கிற வார்டனும் எங்களை எங்க வீட்டாளுங்க கூட பேச விடுவாங்க. அவங்களுக்கும் அது மூலமா பணம் கிடைக்கும். நீங்க வேற நேத்து தான் இங்க வந்தீங்க. உங்களை விசாரணை பண்ணாங்களா? மாஃபியா பாஸ் கேட்க சேவியர் மறுப்பாக தலையை அசைத்தான். இல்ல, என்ன டைரக்டா உள்ள அனுப்பிட்டாங்க. என்ன, உங்களை நேரா இங்க அனுப்பிட்டாங்களா? இந்த மாதிரி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆச்சரியமாய் கூறிய பாஸ் அதிர்ச்சியில் எதையோ யோசித்தான். சட்டப்படி இது முறையே இல்லை. கைதியாக அழைத்து வருபவரிடம் விசாரணை நடத்தப்படும். அதன் பின்புதான் பல்வேறு வேலைகளுக்கு பின் ஜெயிலில் போடுவார்கள். இவை எதுவுமே நடவாமல் சேவியர் நேரடியாக இங்கு வந்தது அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. பாஸ், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க பெரிய இடத்த ஆளுங்க யாரு கூடயாவது பிரச்சனை பண்ணீங்களா? சேவியர் கோவப்பட்டு விடுவானோ என்ற பயத்துடனே மாஃபியா பாஸ் கேட்டார். சேவியர் அவனை அமைதியாய் பார்த்தான். வெளியாளுக்கு கூட பிரச்சனை என்ன என்று முழுதாய் தெரியாமலே யாரோ செய்த சதிவேலை என்று தெரிந்திருக்கும் போது சாத்விகா ஏன் தன்னை நம்பவில்லை என்ற எண்ணம் அவன் உள்ளுதித்தது. சேவியர் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இறுக்கத்துடன் பேசினான். எப்போ உன் வீட்டுல இருந்து உன்னை பார்க்க வருவாங்க? இனிமேல் உன் வீட்டுல இருந்து யாராவது வந்தா, இல்ல நீ உன் வீட்டுக்கு கால் பேசினாலோ அவங்க கிட்ட சொல்லி எனக்காக ஒரு ஃபோன் கால் பண்ண சொல்லு.
அழுத்தமாய் சேவியர் கூறிட அங்கிருந்தவர்கள் அனைவருமே சம்மதமாய் தலையை அசைத்தார்கள். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க பாஸ். எங்க வீட்ல இருந்து யார் வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றோம். அங்கிருந்தவர்கள் வாக்கு கொடுக்க சேவியர் அமைதியாய் தியானம் செய்ய ஆரம்பித்தான். அந்த நாட்கள் அவனுக்கு அப்படியே கழிய முன்பக்கம் இருக்கும் காவல் அதிகாரிகள் சேவியரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நேற்று சேவியரை கைது செய்து கொண்டு வந்த காவல் அதிகாரிகள் 3 பேரும் சீட்டாட்டம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்த வயதான காவல் அதிகாரி எரிந்து விழுந்து கொண்டிருந்தார். நேத்து ஒருத்தனை புடிச்சிட்டு வந்தோமே, அவன்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்ல, சுத்த தண்டமா இருக்கான். அவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இல்லவே இல்ல போல. அவனை கூட்டிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. ஆனா இன்னுமே அவனை பார்க்க ஒரு ஆள் கூட வரல. அவனுக்கு ஒண்ணு கூட கொடுக்க வரல. வயதான போலீஸ் கடுப்படிக்க இன்னொருவரும் அவருடன் சேர்ந்து கொண்டார். அதான் அவனும் அவன் மூஞ்சியும். அவனை பார்த்தாலே பஞ்சத்துல அடிபட்டவன் மாதிரி இருக்கு. ஏதாவது கிராமத்துல கல்லு தூக்குற வேலை பார்த்துட்டு இருந்தவன் மாதிரி இருக்கு. அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல போல. அப்படி இருக்கிறப்போ யாருக்கும் அவனை பிடிச்சிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. யாரு வந்து இவனை காணும்னு பார்க்க போறா? பேசாம நாம ஏன் அவனோட ஃபேமிலிக்கு கால் பண்ண சொல்லக்கூடாது? அவனுக்கு இங்க சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைனாலும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருப்பாங்கல்ல, நமக்கு அவங்க கிட்ட இருந்து பணம் கிடைக்கும்ல. நடுத்தர வயதில் இருந்த ஒரு காவல் அதிகாரி பேராசையுடன் கூறினார். ஆனால் மற்றொரு போலீஸ் அதனை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. என்ன பேசுற நீ? இவனே ஒன்னும் இல்லாம இருக்கான். இவனுக்கு என்ன கோடீஸ்வர ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறாங்க? இவனை மாதிரிதான் அவங்களும் பிச்சைக்காரங்களா இருப்பானுங்க. அந்த பிச்சைக்கார கூட்டத்தை நாம இங்க உள்ள விடணுமா? தேவையில்லாத வேலை. அவனுங்க இங்க வந்து இந்த இடத்தையே நாஸ்தி பண்ணா நீ எல்லாத்தையும் கிளீன் பண்றியா? சொல்லு. இதை கேட்டதுமே அந்த நடுத்தர வயதில் இருக்கும் போலீஸ் உடனே வேக வேகமாய் மறுப்பாக தலையை அசைத்தான். ஐயா, இதை விட்டு தோல. இங்க எவனும் வர வேண்டாம். அந்த நேரம் அமைதியாய் இருந்த கோகுல் உடனே தலையை நிமிர்த்தி வெளியே பார்த்தவன் அதிர்ச்சியில் கண்களை அகல வெறித்தான். பிரகாஷ், குரு, வெளியே பாருங்க. BMW காரும் ஆடி காரும் இங்க வருது. எந்த அக்யூஸ்ட பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஆர்வமாய் கூறிட மற்ற இருவரும் மகிழ்ச்சியில் சிரித்தார்கள். டேவிடும் பிரசாத்தும் அங்கு வந்தார்கள். எபிசோட் 82. டேவிடும் பிரசாத்தும் உள்ளே வந்து 3 காவல் அதிகாரிகளுக்கும் சிகரெட் டப்பா ஒன்றை மேஜையில் வைத்தார்கள். சார், நாங்க இங்க ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். நேத்து டாக்டர் ஜேவியர் ஜோன்சன் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? அமைதியான குரலில் டேவிட் கேட்க 3 காவல் அதிகாரிகளும் அதிர்ந்தார்கள். இருவரும் பார்க்கவே பணக்காரர்கள் போல இருக்க அவர்களுக்கு இந்த பட்டிக்காட்டானுடன் என்ன சம்பந்தம் இருக்கும் என்று கேள்வியாக பார்த்தார்கள். உங்களுக்கும் ஜேவியருக்கும் என்ன சம்பந்தம்? குரு என்ற காவல் அதிகாரி அவர்களை ஆராயும் பார்வையுடன் கேட்டார். உடனே டேவிட் பிரசாத்தை கை காட்டினான். இவர் டைரக்டர் பிரசாத். ஜேவியர் இதுக்கு முன்னாடி டைரக்டர் பிரசாத் கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஓ, அவனோட பாஸா நீ? சற்று சலிப்புடனே பிரகாஷ் அவர்கள் இருவரையும் பார்த்து கூறிட மற்ற 2 போலீசுக்கும் முகம் இறுகியது. அவர்கள் லஞ்சத்தை எதிர்பார்த்து ஆவலாக இருந்தார்கள். எந்த முதலாளி தன்னிடம் வேலை பார்த்ததுக்கு உதவி செய்ய பணத்தை தருவான்? அந்த எரிச்சலில் இருந்தார்கள். இப்ப ஜேவியர்லாம் பார்க்க முடியாது. இந்த இடத்தை இப்பவே காலி பண்ணுங்க. கராராக கோகுல் அவர்களை விரட்டுவதிலேயே குறியாக கூறினார். அவர்களுக்கு தான் இவர்களிடமிருந்து காரியம் ஆகப் போவதில்லையே, அதனால் உடனே விரட்டிவிட்டார்கள். டேவிடும் பிரசாத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தங்களை அவர்கள் அவனை பார்க்க விடமாட்டார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் ஜேவியரை காரணமாகத்தான் பார்க்க வந்தார்கள். இன்னுமே அவர்களுக்கு ஜேவியர் மீது அதீத வெறுப்பு இருக்கிறது. சாத்விகா உதவி மட்டும் ஜேவியருக்கு இல்லை என்றிருந்தால் எப்போதோ அவர்கள் அவனை பழிவாங்கி இருப்பார்கள். இன்று காலையில்தான் செய்தித்தாளில் ஜேவியர் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கியதால் அவனை ஜெயிலில் வைத்திருப்பதாக செய்தியை கண்டார்கள். அதை பார்த்ததுமே மகிழ்ச்சியில் மிதந்தார்கள். ஜேவியர் மிகப்பெரிய சிக்கலில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவர்களால் நிச்சயம் இதையே சாக்காக வைத்துக் கொண்டு அவனை பழிவாங்கிட முடியும். ஆனால் சாத்விகா இன்னும் அவனுக்கு உதவி செய்கிறாளா, அவன் பக்கம் இருக்கிறாளா இல்லையா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் ஜேவியரை இப்பொழுது பார்த்து அவன் எரிவதில் குளிர்காய நினைத்தார்கள். இனிமேல் சாத்விகா ஜேவியரை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை என்றால் அது அவர்களுக்கு இன்னும் சுலபமாகும். எப்படியாவது ஜேவியரை கண்டு சூழ்நிலையை கண்டு கொள்ளலாம் என்று நினைத்து இங்கு புறப்பட்டு வந்தார்கள்.
ஆனால் 3 பேரும் அவர்கள் இருவரை அவனை சந்திக்கவே விடவில்லை. பிரசாத் டேவிடை அவன் பக்கம் இழுத்து அவன் காதில் பேசினான். பாஸ் டேவிட், ஜேவியர் இந்த தடவை ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கான். இந்நேரம் சாத்விகா மட்டும் அவன் பக்கம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருந்தா அவளால ஈஸியா இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசியிருக்க முடியும். ஜேவியரையும் மற்றவங்க பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. எங்கேயுமே ஜெயில இருக்கிறவங்கள பார்க்க அலோவ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க ஜேவியர் கிட்ட பணமே இருந்திருக்காது. அதனாலதான் இவங்க அவனை கண்டுக்காம இருக்காங்க. இதை கேட்டதுமே டேவிட் லேசான சிரிப்புடன் தலையசைத்தான். இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணதானே நாம இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தோம். இப்ப நாம அதை கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. இனிமேல் நாம அவனை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த பிச்சைக்காரனாய் அவன் பண்ண வேலைக்கு இங்கேயே நல்லா அனுபவிக்கிட்டோம். இவன் இப்போ இங்க இருக்கான்ல, ஐஸ்வர்யாவை யார் காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். கோர சிரிப்புடன் டேவிட் கூற பிரசாத்துக்கு அவன் என்ன சொல்கிறான் என்று தெளிவாய் புரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். ஆனால் அதே நேரம் அந்த இடத்திற்கு 3 விலை உயர்ந்த கார்கள் வேகமாய் வந்து நின்றது. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இங்க பணக்காரங்களா வராங்க? கேள்வியாக பிரகாஷ் மற்ற 2 போலீஸ் அதிகாரிகளை பார்த்து கேட்டான். ஆனாலும் இன்று அவர்களுக்கு கல்லா கட்டும் என்ற நினைப்பு மகிழ்வை கொடுத்தது. அவர்களுக்கு சேவியரிடமிருந்து எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் கவனம் அந்த கார் பக்கம் திரும்பியது. ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று வந்து நின்றதுமே அதிலிருந்து ஜெகதீஷ் அவனின் ஆட்களுடன் இறங்கி வேக வேகமாய் உள்ளே நுழைந்தான். ஜேவியர் இங்கதான் லாக்அப்ல வச்சிருக்கீங்களா? வந்த உடனே நேராய் 3 காவல் அதிகாரிகளை பார்த்து கேட்டான் ஜெகதீஷ். 3 பேருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார்கள். ஏற்கனவே வந்திருந்தவர்களை காட்டிலும் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பவன் இவனும் ஜேவியரை தேடி வந்திருக்கிறானா என்று அவர்களுக்கு ஆச்சரியம். முதல்ல நீ யார் அவனுக்கு? நீயும் அவனோட பாஸா? ஜேவியரை விசாரணைன்னு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவனை இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இடத்த காலி பண்ணு. பிரகாஷ் கடுப்பில் திட்டிட ஜெகதீஷுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. உடனே கத்தினான். போய் உன்னோட இன்ஸ்பெக்டரை வர சொல்ல. முதல்ல அவன்கிட்ட போய் ஜெகதீஷ் குமார் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லு. சொன்னா உன் மனசுல என்ன பெரிய ஈவன் நினைப்பா? நீ நினைச்சா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் உன்னால இங்க இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியாது. உனக்கு என்ன இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன்னு நினைப்பா? என்ன உள்ள இருக்கிற பட்டிக்காட்டனை பார்க்க தானே வந்த? அப்படிப்பட்ட ஆளுக்கு நீ வேண்டப்பட்டவனா இருந்தா கண்டிப்பா நீயும் ஒண்ணு இல்லாதவனா தான் இருப்ப. அவன மாதிரி ஒருத்தனுக்கு பணக்கார ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. முகத்தில் வெறுப்புடன் ஜெகதீஷை பார்த்து எரிந்து விழுந்தான் குரு. ஜெகதீஷுக்கு இன்னும் முகம் கருத்தது. எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க என்கிட்டே இப்படி பேசுவீங்க? சீஷோர் சிட்டில மெடிக்கல் ஃபீல்டுல நான் ரொம்ப முக்கியமான ஆளு. பிரசிடென்ட் குமார், நீங்க எங்க இங்க? அதே நேரம் விசாரணை அறை உள்ளே இருந்து வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் பரத் வேக வேகமாய் ஜெகதீஷ் பக்கம் வந்து கேட்டார். இன்ஸ்பெக்டருக்கு ஜெகதீஷ் யார் என்று நன்றாய் தெரியும். அவன் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று தெரியாமல் அவசரமாய் ஜெகதீஷ் பக்கம் சென்றான் இன்ஸ்பெக்டர் பரத். இன்ஸ்பெக்டர் பரத், இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரையும் நீங்க ஃபயர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. கோபமாக அவர்களை முறைத்துக் கொண்டே கூறினான் ஜெகதீஷ். ஆமா, இவனுக்கு எல்லாமே தண்டம் தான். 3 பேரையும் முறைத்தபடியே கூறிய பரத் அவர்கள் பக்கம் திரும்பினான். உடனே பிரசிடென்ட் குமார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சேஃப் பயோடெக் பிரசிடென்ட் ஜெகதீஷ் குமார் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அதட்டலுடன் கேட்டான் பரத். சாரி பிரசிடென்ட் குமார், இங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. பிரகாஷும் மற்ற இருவரும் இதற்கு முன்பு ஜெகதீஷை பார்த்ததில்லை. ஆனால் அவனை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஜெகதீஷ் பற்றி தெரிந்ததும் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். அந்த நேரம் தூரத்தில் கார்கள் அணிவகுப்பு போல வரிசையாக வந்தது. மொத்தம் 5 கார்கள். முதலில் ஒரு பென்ட்லி, அதன் பின் மெர்சிடிஸ். அனைத்துமே 20 லட்சம் மதிப்புடைய கார்கள். அனைத்தும் வரிசையாக காவல் நிலையம் முன்பு வந்து நின்றது. பாடிகார்டு ஒருவன் வேகமாய் காரில் இருந்தே இறங்கி பென்ட்லி கார் கதவை மரியாதை நிமித்தமாய் திறந்து விட்டான். அகரனும் அவனுடன் நடுத்தர வயதுடைய ஒரு காவல் அதிகாரியும் காரில் இருந்து இறங்க உடனே இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் விரைந்து சென்றான். சீஃப் பிரபாகர், மிஸ்டர் அகரன், வாங்க வாங்க. அவசரமாய் இருவரையும் மிகவும் மரியாதையுடன் அழைத்தான் பரத். அகரனுடன் வந்திருப்பது டெப்டி கமிஷனர் பிரபாகர், கிரிமினல் கிளையின் டெபுட்டி கமிஷனர். பரத், மிஸ்டர் அகரன் அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. நேத்து ஜேவியர்னு யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தியா? ஏன் அவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணவே இல்ல? பிரபாகர் கேட்ட கேள்வியில் பரத்துக்கு உடல் நடுங்கியது. இம்முறை சட்டத்தை மீறி இருக்கிறான் பரத். சேவியரை முறையாக விசாரணை நடத்தாமல் அவன் ஜெயிலில் போட்டுவிட்டான். பதட்டத்துடன் நின்றான் பரத். எபிசோட் 83.
டெபுட்டி கமிஷனர் பிரபாகர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிர்த்தான் பரத். சார், அவர் இங்கேதான் இருக்காரு. எனக்கு இந்த கேஸை பத்தி அவ்வளவா தெரியாது. சுப்பீரியர் சொன்னதுனாலதான் நான் அவரை அரெஸ்ட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். பயத்துடனே பரத் கூறிட பிரபாகர் முறைத்தான். உடனே அவரை இங்க கூட்டிட்டு வா. மிஸ்டர் அகரன் அவர் பார்க்கணும். கட்டளையாக பிரபாகர் கூறிட குரு, கோகுல், பிரகாஷ் மூவரும் வாயடைத்து நின்றார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தான் 3 பேரும் சேவியர் சரியான பட்டிக்காடு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வேலை பார்க்க வந்தவன், அவனுக்கு இங்கு பெரிதாய் நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படியே அவனுக்கு நண்பர்கள் இருந்தாலும் அவனைப் போலவே மிகவும் சாதாரணமான ஆட்களாக இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் கண்மூடி திறப்பதற்குள் 3 பேர் வெவ்வேறு ஆட்கள், அதிலும் மிகப்பெரிய பணக்காரர்கள் அவனை பார்க்க வந்திருப்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதிலும் அகரன் வந்ததுதான் அவர்களை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நகரத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அவர். பிரகாஷிற்கு அவன் முகத்தில் யாரோ அடித்தது போன்ற உணர்வு. இப்பொழுதுதான் மிகவும் திமிராக சேவியர் போன்ற பட்டிக்காடை ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பார்க்க வருவாரா என்று கேட்டான். ஆனால் நிஜமாகவே இப்பொழுது வந்திருக்க அவனுக்கு அவனை அறைந்தது போன்று இருந்தது. சரி, இவங்க எல்லாருமே சேவியரை தான் பார்க்க வந்திருக்காங்க. பிரகாஷ் பரத்திடம் கூறிட பரத்துக்கே சேவியர் அப்படி என்ன பெரிய ஆளா என்று ஆச்சரியமாய் யோசித்தான். பிரசிடென்ட் குமார், அப்புறம் நீங்க 2 பேரும் ப்ளீஸ் நீங்களும் உள்ள வாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. பரத் கூறிட குரு வேகமாய் சென்று சேவியர் இருக்கும் செல் கதவை திறந்தான். மிஸ்டர் ஜோன்ஸ், உங்களை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க. மிகவும் மரியாதையுடன் குரு கூறிட தியானம் செய்து கொண்டிருந்த சேவியர் கண்ணை திறந்தான். நம்மளை பார்க்க யார் வந்திருப்பா? கண்டிப்பா சாத்விகாவா தான் இருக்கும். அவளை தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. மனதில் நினைத்த சேவியர் உடனே குருவுடன் வெளியே சென்றான். அவனுக்கே குரு நடந்து கொள்ளும் விதம் ஆச்சரியமாய் இருந்தது. குரு மகிழ்வுடன் மிகவும் தன்மையாக சேவியரை அழைத்து சென்றார். பொதுவாக கைதிகளை பார்க்க வந்தால் வந்திருப்பவர்கள் கண்ணாடி போன்ற தடுப்பிற்கு இரு பக்கமும் நின்றுதான் சந்தித்துக் கொள்வார்கள். ஆனால் சேவியர் வேண்டப்பட்டவனாய் இருக்க அவனை நேரடியாக ஆபீஸ் ரூமுக்கு அழைத்து சென்றான் குரு. அவனுக்கு சேவியர் பின்புலம் பெரிதாய் இருக்கும் என்று புரிந்துவிட்டது. அதனால் மிகவும் கனிவுடன் இருந்தான். ஆபீசரை உள்ளே சென்றதுமே அங்கு டேவிட், பிரசாத், ஜெகதீஷ், அகரன் அனைவரையும் பார்த்ததுமே லேசாய் அதிர்ந்தான் சேவியர். அவன் இவர்கள் யாரையுமே எதிர்பார்க்கவில்லை. அதிலும் குறிப்பாக பிரசாத்தும் டேவிடும். அவர்கள் இருவருக்கும் அவனுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இவனுங்க 2 பேரும் எதுக்காக நம்மளை பார்க்க வந்திருக்கானுங்க? அவனுங்க அவ்வளவு நல்லவனுங்க இல்லையே. சேவியர், சாரி, நீ இந்த நிலைமையில ரொம்ப கஷ்டப்படுறல. இப்ப எப்படி இருக்க? வருத்தமான முகத்துடன் சேவியர் பக்கம் வந்து கேட்டான் அகரன். சாரி சேவியர், எனக்கு விஷயம் லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த விஷயத்தை பத்தி உனக்காக நான் விசாரிக்க சொல்றேன். அப்புறம் இவர் பிரபாகர், நம்ம சிட்டி கிரிமினல் பிரான்ச் டெப்டி கமிஷனர். அகரன் தீவிரமான குரலில் சேவியருக்கு பிரபாகரை அறிமுகப்படுத்தி வைத்தான். பிரபாகர் சேவியரை தலைமுதல் கால் வரை ஒரு மார்க்கமாய் பார்த்தான். அவனுக்கு சேவியர் மீது அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றாலும் அகரன் சொன்னதற்காக அவனிடம் பேசினான். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் மிஸ்டர் ஜோன்ஸ். உங்க மேல பழி சுமத்தி இருக்காங்கன்னு சொன்னாரு. உண்மை என்னன்னு உங்களுக்காக நான் கண்டுபிடிக்கிறேன். இதுவரை விசாரிச்சதுல எங்களுக்கு சில சந்தேகம் இருக்கு. வர்மன் ஹாஸ்பிட்டல் சர்வைலன்ஸ் கேமரா மேல சந்தேகம் இருக்கு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சரியா இருக்கிற எல்லா ரெக்கார்டும் டெலீட் ஆயிருக்கு. அதுலதான் எங்களுக்கு சந்தேகம் பலமா இருக்கு. இப்ப இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. நான் ஃபாரன்சிக் கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி பேசினேன். அவர் சொன்னாரு 1 மாசம் கழிச்சு கருவோட டிஎன்ஏ மூலமா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு நீங்க அப்பாவா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு. பிரபாகர் கூறிட சேவியர் லேசாக தலையை அசைத்தான். இவ்வளவு துரிதமாய் அந்த அதிகாரி வேலை பார்ப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே இந்த கேஸில் அவர்கள் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் என்று நினைத்தான். ஓகே, தேங்க்ஸ் மிஸ்டர் பிரபாகர். ஆனா நான் என்னோட அண்ணா கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் கொஞ்சம் பேசணும். சேவியர் கூறிட தலையசைத்தான் பிரபாகர். ஓகே, நீங்க பேசுங்க. நாங்கெல்லாம் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்றோம். காவல் அதிகாரி அங்கிருந்து கிளம்பிட டேவிடும் பிரசாத்தும் கிளம்பலாமா வேண்டாமா என்று யோசித்தார்கள். அவர்கள் ஒன்றும் அவனிடம் நலம் விசாரிக்க வரவில்லையே. ஜெகதீஷ், டேவிட், பிரசாத், நீங்க 3 பேரும் இங்கே இருங்க. சேவியர் கூறியதும் இருவரும் வேக வேகமாய் தலையை அசைத்தார்கள்.
சேவியரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு காற்றில் கலைந்திருந்தது. சேவியர் சரியான பட்டிக்காடு. அவனுக்கு சாத்விகாவை தவிர இங்கு யாரும் தெரியாது. சாத்விகா அவன் பக்கம் இல்லை என்றால் அவனை பழிவாங்கலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சேவியருக்கு சாத்விகாவையும் தாண்டி மிகப்பெரிய பணக்காரர்களிடம் தொடர்பு இருக்கிறது என்று தெரிந்தது. அவர்களின் எண்ணத்தை அப்படியே கைவிட்டார்கள். ஜெகதீஷை அவன் பெயர் சொல்லி அழைப்பதும் அகரனை அண்ணா என்று அழைப்பதும் அவர்களுக்கு அவனிடம் மோதும் எண்ணத்தையே அவிழ்த்துவிட்டது. அகரன் அண்ணா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். தீவிரமான முகத்துடன் சேவியர் கூற அகரன் லேசாய் புன்னகைத்தான். சேவியர், ரொம்ப யோசிக்காத. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. அண்ணா, அந்த கரீனா பத்தி நீங்க விசாரிக்க முடியுமா? சேவியர் தயக்கத்துடன் கேட்டதும் சத்தமாய் சிரித்தான் அகரன். அவன் பாக்கெட்டில் இருக்கும் சிறு காகித துண்டை எடுத்து சேவியரிடம் கொடுத்தான். அதில் ஒரு அட்ரஸ் இருந்தது. நான் விசாரிச்சிட்டேன். இதுல அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்கு. நான் ஏற்கனவே ஆளுங்களை விட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்லிட்டேன். பேரு கரீனா, வயசு 32. அவளும் மெடிக்கல் சம்பந்தமா தான் படிச்சிருக்கா. படிச்சு முடிச்சதும் ஸ்பிரிங் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருக்கா. ஆனா அவ பேஷண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து பல முறை லஞ்சம் வாங்கியிருக்கா. அதனால அவளை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்ப இருந்து அவளுக்கு உருப்படியான வேலை இல்ல. அவ ஒரே நேரத்துல பல பேர் கூட லவ்ன்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்க கேட்க சேவியர் முகம் இன்னும் இறுகியது. தாம் இவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று அவனுக்கு அவன் மீதே கோபம் வந்தது. இப்படி ஒருத்திக்கா நாம போய் இறக்கம் பார்த்தோம். உனக்கு அறிவே இல்லடா சேவியர். நாம இவ்வளவு முட்டாளா இல்ல அவன் நல்லா நடிச்சு நம்மளை ஏமாத்தி இருக்காளா? முட்டாள். தன்னைத்தானே மனதில் கடிந்து கொண்டான் சேவியர். சேவியர், கரீனா மட்டும் இதுல தனியா இல்ல. என் ஆளுங்க விசாரிச்சதுல கரீனாவுக்கும் வாசுதேவுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. வாசுதேவ் நம்ம நாட்டுக்கு வந்ததுல இருந்து அவனுக்கு கரீனாவை தெரியும். 2 பேரும் பல மாசமா தொடர்புல இருக்காங்க. ஜெகதீஷ் அவன் விசாரித்ததில் கிடைத்த தகவலை கூறினான். ஓ, நினைச்சேன் இதுக்கும் வாசுதேவுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும்னு. பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் சேவியர். நேற்று அவனை கைது செய்த போது வாசுதேவ் வந்திருந்த போதே இதற்கும் அவனுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கும் என்று நினைத்தான். அதுவும் இல்லாமல் வாசுதேவ் வர்மன் மருத்துவமனையில் வருடக்கணக்காய் வேலை பார்த்திருக்கிறான். இதனால் அவனுக்கு நிறைய ஆட்களுடன் பழக்கம் இருக்கும் என்று நினைத்தவனுக்கு அனைத்து புள்ளியும் சேர்வது போல தோன்றியது. எபிசோட் 84. இதற்கெல்லாம் வாசுதேவ் தான் காரணம் என்று கண்டு கொண்டான் சேவியர். ஜெகதீஷ், வாசுதேவ் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியும், இதோ இப்பவே எழுதி தரேன். ஜெகதீஷ் உடனே ஒரு பேப்பரை எடுத்து எழுதினான். சேவியர் அகரன் பக்கம் திரும்பினான். அகரன் அண்ணா, பிளீஸ் எனக்காக ஒரு ரெட் பென்னும் எல்லோ பேப்பரும் ஏற்பாடு பண்றீங்களா? இதோ இப்பவே சொல்றேன். உடனே வெளியே சென்ற அகரன் அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் பரத்தை அழைத்தான். இன்ஸ்பெக்டர் பரத், உடனே எனக்காக ஒரு ரெட் பென்னும் எல்லோ பேப்பரும் கொண்டு வாங்க. அப்படியே என்னோட தம்பிக்கு தனியா கிளீனான செல் அலோகேட் பண்ணுங்க. ஓகே மிஸ்டர் அகரன். விஐபி செல் மிஸ்டர் ஜோனுக்காக நான் ஏற்பாடு பண்றேன். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க இப்போ எல்லோ பேப்பர் இல்லையே, எல்லாமே ஒயிட் பேப்பரா தான் இருக்கு. எந்த பேப்பரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு எல்லோ பேப்பர் தான் வேணும். எப்படியாவது அதை எனக்கு கொண்டு வாங்க. சேவியர் அவசரமாக கூறினான். எந்த பேப்பர் எல்லோவா இருந்தாலும் ஓகேவா? சிறிது யோசித்த பரத் உடனே கழிவறைக்கு சென்று அங்கிருக்கும் மஞ்சள் நிற டாய்லெட் பேப்பர் ரோலை வேகமாய் எடுத்து வந்தான். மிஸ்டர் ஜோன்ஸ், இந்த டாய்லெட் பேப்பர் மட்டும்தான் மஞ்சள் கலர்ல இருக்கு. இது உங்களுக்கு ஓகேவா? தயக்கத்துடன் பரத் கேட்க சேவியர் பேச்சற்று அவனை பார்த்தான். இந்த இன்ஸ்பெக்டருக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? டாய்லெட் பேப்பர்ல எப்படி நான் மந்திரத்தை எழுதுவேன்? எனக்குன்னு வரானுங்களே. மனதிலே நொந்து கொண்ட சேவியர் இப்பொழுது இதாவது கிடைத்ததே என்று வாங்கிக் கொண்டான். அதன் பின் அங்கு இருந்தவர்கள் சிறிது நேரம் சேவியருடன் பேசிவிட்டு அவனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். டேவிடும் பிரசாத்தும் பழிவாங்கும் எண்ணத்தை அப்படியே கைவிட்டார்கள். எப்படி சேவியருடன் நட்பு பாராட்ட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். சேவியர் அவர்கள் நினைத்தது போல சாதாரண ஆள் இல்லை என்று கண்டு கொண்டார்கள். இப்பொழுது சேவியரை ஐஸ் வைத்து நட்பு பாராட்ட முடியாது என்று கண்டு கொண்டவர்கள் ஐஸ்வர்யாவை குறிவைத்தார்கள். அவள் மூலமாய் சேவியரிடம் நல்ல பெயரை எடுக்க நினைத்தார்கள். ஐஸ்வர்யாவிற்கு நல்லது செய்தால் சேவியர் அவர்களை எதிர்காலத்தில் ஒதுக்க மாட்டான் என்று நினைத்தார்கள்.
சேவியரை உடனே விஐபி செல்லுக்கு மாற்றினார்கள். அங்கு அவனுக்கு ஏகப்பட்ட வசதி இருந்தது. வெளியே ஹோட்டலில் தங்குவது போல இருந்தது. அங்கு அவனை தொந்தரவு செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். சேவியர் டாய்லெட் பேப்பரை சதுர வடிவில் வெட்டினான். வெட்டியதும் அதில் சிறிய மனித உருவத்தை பக்குவமாய் அமர்ந்து வரைந்தான். சில முறை முயற்சி செய்தும் அவனுக்கு மந்திர திரையில் தெரிந்தது போன்று வரைய வரவில்லை. பல முறை முயற்சி செய்தான். அதன் பிறகுதான் அவனுக்கு உருவம் வந்தது. அடுத்த கட்டமாய் அந்த உருவத்திற்கு ஆன்ம பலத்தை கொடுப்பது பற்றி அவன் மந்திரத்திரையில் படித்த மந்திரங்களை எழுத ஆரம்பித்தான். ஆனால் பாதி மந்திரங்கள் அவனுக்கு தெளிவாகவே தெரியவில்லை. உடனே கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தான். இருக்கும் பதட்டத்திலும் அவசரத்திலும் அவனின் மனதை அவனால் ஒரு நிலையில் வைத்திருக்க முடியவில்லை. அதனால் அவனால் உடனடியாக மந்திர உலகிற்கு செல்ல முடியவில்லை. பல மணி நேரமாக அவன் முயற்சி செய்த பிறகுதான் அவன் மந்திர உலகிற்கே சென்றான். பொறுமையாய் மந்திரங்களை படித்து மனதில் ஏற்றுக்கொண்டவன் எப்படி அந்த வரைபடத்திற்கு ஆன்ம சக்தியை கொடுக்க வேண்டும், அதனின் வழிமுறைகளை பற்றியும் கண்டு கொண்டான். மந்திரங்கள் 3 வகையாக இருந்தது. அக்னி மந்திரம், நீர் மந்திரம், காற்று மந்திரம் என 3 வகையாக இருக்க, சேவியர் இதில் எது தமக்கு தேவைப்படும் என்று சிந்தித்து 2 மந்திரங்களை கற்றுக்கொண்டான். 2 மந்திரங்களுக்கும் வேறு வேறு விதமாய் வரைபடம் வரைய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டான். அவன் இப்பொழுது வரைந்து வைத்திருந்தது சாதாரண ஒன்று. இந்த மந்திரத்தை பயன்படுத்த அதற்கு ஏதுவாய் வரைபடத்தை வரைய வேண்டும். அனைத்தையும் முறைப்படி படித்துக் கொண்டவன் கண்ணை திறந்து உடனே வரைய ஆரம்பித்தான். அவனுக்கு சரியாக வரைய வரவில்லை. அதில் இருந்த வரைபடம் மிகவும் நுணுக்கமாய் இருந்தது. 20 முறைக்கு மேல் அவன் முயற்சி செய்த பின்புதான் அவனுக்கு ஓரளவு சரியாக வந்தது. அடுத்ததாக அவன் பார்த்த மந்திரங்களை அந்த வரைபடத்தில் எழுதினான். ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் முடிப்பதற்கே அவனுக்கு இரவு 12 மணி ஆனது. மந்திர காகிதமும் தயாராக இருந்தது. அந்த நேரம் காவல் நிலையமே மிகவும் அமைதியாக இருந்தது. அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். வாசலில் சில பேர் காவலுக்கு நின்றிருந்தார்கள். மந்திர காகிதத்தில் எழுதிய நீர் மந்திரத்தை பயன்படுத்துவதில் சுவற்று வழியை புகுந்து வெளியே வந்தான் சேவியர். ஆட்கள் இருக்கும் பக்கம் போகாமல் இருந்தால் தாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்று நினைத்தான். சுவற்று வழியாக மிகவும் சுலபமாய் வந்ததை பார்க்கவே அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எந்த ஒரு தடயமும் இல்லாமல் சுவற்று வழியை புகுந்து கட்டிடத்தின் வெளியே வந்தான் சேவியர். இதற்கு மேலும் நேரத்தை வீணாக்க கூடாது என்று நினைத்த சேவியர் உடனே பின்பக்கம் ஓடினான். பின்பக்கத்தில் மிகப்பெரிய மதில் இருக்க அங்கு காவல் அதிகாரிகள் யாரும் இல்லை. சுவர் மிகவும் உயரமாய் இருப்பதனால் யாருமே அங்கிருந்து தப்பித்து செல்ல முடியாது. அதே போல சுவர் 1 மீட்டர் அளவு தடிமனாய் இருக்க அதில் உள்ளே நுழைந்து வெளியே வந்தான். எல்லாம் மந்திர சக்தியின் மாயம். அங்கிருந்து கிழக்கு பக்கம் வேகமாய் ஓட ஆரம்பித்தான். 1/2 மணி நேரம் ஓடியது அங்கிருக்கும் காட்டு பகுதிக்கு வந்தான். அங்கு ஏற்கனவே அவனுக்காய் ஒரு வண்டி காத்திருந்தது. ஜெகதீஷ் இங்கு வந்திருந்த பொழுதே அவனிடம் ஒரு வண்டியை அந்த காட்டு பகுதியில் விட்டு வைக்குமாறு கூறியிருந்தான். உடனே வேக வேகமாய் மண்ணில் அடையாளத்துடன் இருக்கும் இடத்தில் சாவியை தேடி எடுத்த சேவியர் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான். வாசுதேவ் வீட்டு பக்கம் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான். அவனின் வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது. அங்குதான் சூழலும் மிகவும் அமைதியாய் இருக்கும். கூடவே நிலமும் மிக குறைந்த விலையில் இருக்கும். பிரைவேட் வில்லா கட்ட இடம் ஏதுவாக இருக்கும். சேவியர் சிறிது நேரத்திலே வாசுதேவருக்கும் வீட்டு பக்கத்தை அடைந்தான். அங்கு இருந்த சுவர் எகிரி குதிக்க சுலபமாக இருக்க தாவி குதித்தான் சேவியர். அவன் கையில் இருந்த முகவரியை கண்டு வாசுதேவ் வீட்டு முகவரியை கண்டு கொண்டான். பரவாயில்ல, நல்ல சொகுசாதான் வருகிறான். வீட்டையே இவ்வளவு பெருசா கட்டி, அதுவும் நல்ல மாடர்னா கட்டி இருக்கான். அது சரி, எல்லாம் லஞ்ச பணத்துல பண்ண வேலை இல்ல, நல்லா இல்லாமையா இருக்கும். தனக்குள்ளே கூறிக்கொண்ட சேவியர் வாசுதேவ் வீட்டை வெளியே இருந்தபடி பார்த்து கொண்டிருந்தான். சேவியர் வீட்டின் பின்பக்கம் சென்று ஜன்னல் வழியே வாசுதேவ் வீட்டின் உள்ளே நுழைய பார்த்தான். ஆனால் அந்த நேரம் ஒரு கருப்பு நிழல் சரட்டென்று காற்றில் அலைவதை கண்டான். சேவியர் அப்படியே ஒரு நிமிடம் நின்றான். ஒருவேளை அது மனிதனாய் இருந்தால் இவ்வளவு வேகமாய் சென்றிருந்தால் நிச்சயம் அது ஓடியிருப்பதை அவன் உணர்ந்திருப்பான். ஆனால் அந்த உருவமோ காற்றில் அலைந்தது. அதிர்ச்சியில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் சேவியர். மெல்ல நிமிர்ந்து அவன் மேலே பார்க்க வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் தலைகீழாக 2வது மாடியில் 6 அடி கூந்தலுடன் தொங்கிக் கொண்டிருந்தது.
என்னதான் சேவியர் ஒரு மருத்துவனாய் இருந்தாலும், நாகரிகம் வளர்ந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தாலும், இதுவரை அவன் வாழ்நாளில் அவன் ஒரு பேயை கண்டதே இல்லை. இப்பொழுது முதலாக அதனை பார்த்ததுமே அவனுக்கு பயத்தில் தொண்டை அடைத்தது. சேவியர் பயத்தில் உறைந்து இமைக்காமல் அந்த பேயை பார்த்து கொண்டிருக்க, அந்த பேய் அவன் பார்ப்பதை உணர்ந்து விட்டது. அதுக்கே ஆச்சரியமாய் இருந்தது. தன்னை அவன் கண்டு கொண்டானே என்று நினைத்த பேய் காற்றை கிழித்துக் கொண்டு சேவியரை நோக்கி வாய் பிளந்து கொண்டு வேகமாய் பறந்து வந்தது. எபிசோட் 85. அந்த பேய் சேவியரை நோக்கி வேகமாய் பறந்து வந்தது. காற்றில் கூந்தல் பறக்க வெண்ணிற ஆடையில் வெளுத்த முகத்துடன் அந்த பேய் அவனை நோக்கி வேகமாய் வந்தது. சேவியர் பயத்தில் விழுந்து விட்டார். இத்தனை நெருக்கத்தில் அவன் ஒரு பேயை பார்த்ததே இல்லை. அது வேகமாய் நெருங்கியதும் அவன் கையில் இருந்த அக்னி மந்திர காகிதத்தை எடுத்து பேய் முகத்திலே வீசினார். சேவியர் அதனை எடுப்பதை பார்த்த பேய்க்கு முகம் பயத்தில் விழுந்தது. அந்த காகிதம் அது முகத்தில் பட்டதும் காற்றில் மாயமாய் மறைந்தது. சேவியர் ஆசுவாசமாய் மூச்சை வெளியிட்டார். அந்த பேய் அவனை கண்டு அஞ்சிவிட்டது. சேவியர் நிதானமாய் திரும்ப அது அவன் அருகில் பயத்துடன் நின்றிருந்தது. அதில் திடுக்கிட்டான் சேவியர். பயத்தில் அந்த பேயை அறைந்து விட்டான். அதில் அந்த பேய் இன்னும் பயந்து அவனை வாயை பிளந்து கொண்டு பார்த்தது. நீ எப்படி என்ன அடிச்ச? உனக்கு மந்திரம் தெரியுமா? பயத்துடன் பேய் கேட்க, சேவியர் தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல பேயிடம் பயத்தை காட்டாமல் சமாளித்தான். தாம் பயந்தால்தான் அது தன்னை பயமுறுத்தும் என்று நினைத்து காட்டிக்கொள்ளாமல் முகத்தை தீவிரமாய் வைத்துக் கொண்டான். நீ எங்கிருந்து வர? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே நீ உன் வேலையை காட்ட நினைச்சிருப்ப. வீராப்பாக பேயை பார்த்து சேவியர் கேட்க, அந்த பெண் பேய் இன்னும் பயத்தில் நடுங்கியது. பயத்தில் அவன் முன்னே மண்டி போட்டு அவன் காலில் விழுந்தது. மாஸ்டர், என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க. நான் இதுவரை யாரையுமே தேவையில்லாம பயமுறுத்தினதில்ல. நான் இன்னும் ஆவையா ஏன் சுத்திட்டு இருக்கேன்னா, எனக்காக நான் பழிவாங்க வந்திருக்கேன். வருத்தமான முகத்துடன் அந்த பேய் கூறிட, அதனை நம்ப முடியாமல் பார்த்தான் சேவியர். ஏய், காஞ்சனா படத்தை என்கிட்ட ஓட்டாத. ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த பேயை நம்பாமல் கூறினான் சேவியர். ஏற்கனவே உயிருடன் இருக்கும் கரீனா என்ற பேய்க்கு இரக்கம் பார்த்துத்தான் அவனுக்கு இந்த நிலைமை. மீண்டும் அவன் பெண்ணை நம்புவான்? அப்பாவை போல் நடித்துத்தானே அவன் ஏமாந்திருக்கான். அதனால் அவன் பேயை கூட அவன் நம்பவில்லை. நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்க, எனக்கு கவலையே இல்லை. மனுஷங்க வாழ்ற உலகத்துக்கும் அந்த மாதிரியான ஆத்மா வாழ்ற உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது உனக்கான இடம் இல்லை. இப்ப மட்டும் நீ இங்கிருந்து போகலனா உன்னை நான் ஒரேடியா அழிச்சிருவேன். பேயையே அசால்ட்டாக மிரட்டிக் கொண்டிருந்தான் சேவியர். பேய்க்கு இன்னும் அச்சம் சூழ்ந்தது. அவனிடம் மன்றாடி கெஞ்சியது. மாஸ்டர், பிளீஸ் என்னை இந்த ஒரு முறை விட்டுடுங்க. எனக்காக நான் பழி வாங்கிட்டா நான் உடனே இந்த இடத்த விட்டு போயிடுவேன். திரும்ப இங்க வரவே மாட்டேன். என்ன ஒரே அடியா அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பொறுக்கி வாசுதேவா கொன்னே ஆகணும். பிளீஸ் மாஸ்டர். கெஞ்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்களில் கொலை வெறியுடன் கூறியது அந்த பேய். என்ன, உன்னோட எதிரி வாசுதேவா? அவனை கொல்லதான் வந்திருக்கியா? பேய் கூறியதை கேட்டதும் ஆர்வத்துடன் அதனிடம் கேட்டான் சேவியர். உடனே அந்த பேயும் அதனின் மொத்த கதையையும் அவனிடம் சொல்லியது. அந்த பேய் நகரத்திற்கு அருகே இருக்கும் சிறிய கிராமத்தை சேர்ந்த பெண். அவளின் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு அவளின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மொத்த குடும்பமும் வர்மன் மருத்துவமனைக்கு மகனின் வைத்தியத்திற்காக வந்தது. அங்குதான் சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்பதற்காக அங்கு வந்தார்கள். ஆனால் அங்கு வந்த பின்புதான் மருத்துவ செலவு மிகவும் அதிகம் என்று அவர்களுக்கு புரிந்தது. அவர்களால் அவ்வளவு பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாது. அவர்களின் ஒட்டுமொத்த சொத்தையும் விற்றால் கூட அவர்களால் பாதி பணத்தை கூட ஏற்பாடு செய்ய முடியாது. வைத்தியத்தையே கைவிடும் மனநிலைக்கு வந்த நேரத்தில் நம்பிக்கை கொடுக்கும் விதமாய் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் வர்மன் மருத்துவமனையின் அட்டெண்டிங் டாக்டராக இருப்பவரை தெரியும். அவர் மூலமாய் மருத்துவம் பார்த்தால் பாதி செலவுதான் ஆகும் என்று கூறினார். அதுதான் வாசுதேவ். அந்த சமயத்தில் அவர் வர்மன் மருத்துவமனையில் சாதாரண அட்டெண்டிங் மருத்துவராய் இருந்தார். அந்த பேயின் குடும்பம் ஒட்டுமொத்த சொத்தையும் விற்றுவிட்டு இதில் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பணத்தையும் கடன் வாங்கி கொண்டு வந்திருந்தார்கள்.
வாசுதேவ் அந்த சிறுவனை தனியாக இருக்கும் ஒரு சிறிய கிளினிக்கு அழைத்து சென்று அங்கு அவனுக்கு ஆபரேஷன் செய்தான். இங்கு மருத்துவம் பார்த்தால்தான் செலவு கம்மியாகும் என்று கூறினான் வாசுதேவ். அந்த பேய் குடும்பத்திற்கு இதை பற்றி அவ்வளவாய் தெரியாது. ஆனால் வாசுதேவ் வர்மன் மருத்துவமனையில் வேலை பார்க்கும் மருத்துவர் என்றதால் அவனை பெரிதளவில் நம்பினார்கள். அதன் விளைவாக அவர்களின் மகன் ஆபரேஷன் முடிந்த பின் சுயநினைவிற்கு வராமல் இருந்தான். வாசுதேவ் இது சாதாரணம்தான், இன்னும் மருத்துவமனையிலேயே வைத்து கண்காணிக்க வேண்டும் என்று கூறி வாசுதேவ் சமாளித்தான். 10 நாட்கள் கழித்து அந்த பெண்ணின் மகன் இறந்துவிட்டதாக அவன் அறிவிக்க பெற்றவர்கள் இருவருமே துடித்து போனார்கள். அந்த பெண்ணின் கணவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பதனால் அதிர்ச்சியான தகவலை கேட்டதுமே அவருக்கு மாரடைப்பு வந்து அவரும் இறந்துவிட்டார். தங்களை ஏமாற்றிவிட்ட வாசுதேவ் மீது அந்த பெண் பேய்க்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் சாதாரண கிராமத்தில் இருந்து வந்த பெண்ணால் எப்படி அவ்வளவு பெரிய ஆளை எதிர்த்தர முடியும்? வாசுதேவ் வேறு திமிராக அவளிடம் கோர்ட்டிற்கு சென்றால் கூட அவர்களால் ஜெயிக்க முடியாது, தன்னை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறி நகைத்தான். அந்த பெண் மற்றவர்களிடம் உதவி கேட்டு பார்த்தாள். ஆனால் யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை. வாழ்வையே வெறுத்தவள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இருந்தாள். ஆனால் அவளே எதிர்பார்க்காத ஒன்று, ஒரு விபத்தில் அவளின் உயிர் பிரிந்தது. அவள் இருந்தும் அவள் மனதில் இருந்த வேதனை அழியாமல் இருந்தது. அதனால் அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற வெறியில் இன்னும் ஆவியாய் சுற்றி கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் கேட்டதும் சேவியருக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. வாசுதேவ் இரக்கமற்ற இருப்பான் என்று அவன் நினைக்கவில்லை. உயிரை கொன்றது மட்டும் இல்லாமல் பணத்தை பிடுங்கிக் கொண்டு அலைக்கழிக்க விட்டிருக்கிறானே என்று கோபம் வந்தது. உன்னோட பேர் என்ன? என் பேரு ஸ்வேதா. சரி ஸ்வேதா, உன்னை நான் இப்போதைக்கு விடுறேன். நீ நினைச்ச மாதிரியே பழி வாங்கிக்கோ. ஆனா அது வரைக்கும் நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். நான் சொல்லாத எதையும் நீ செய்யக்கூடாது. அவசரப்பட்டு ஏதாவது பண்ண கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட ஆத்மாவை நான் அழிச்சிருவேன். உனக்காக நானே பழி வாங்குறேன். அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துக்கே வரக்கூடாது. எனக்கு வாக்கு கொடு. நீ நான் சொல்றதை மீறி ஏதாச்சும் பண்ணா உன்னை சாம்பல் ஆக்கிருவேன். சேவியர் மிரட்டிட ஸ்வேதா நன்றியுடன் அவனை பார்த்து அவனுக்கு நன்றியை கூறியது. தேங்க்யூ மாஸ்டர், நான் நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். சரி, இப்ப எழுந்திரி, என் கூட வா. நான் போய் வாசுதேவ் கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். சேவியர் கட்டளையாக கூறிட ஸ்வேதா எழுந்தாள். அந்த பேயிடம் தன் மானத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைத்தான். சேவியர் கண்களை மூடி மந்திரத்தை லேசாக முணுமுணுக்க ஒரே தாவில் நேராக 2வது தளத்தில் இருக்கும் ஜன்னல் வழியே வீட்டின் உள்ளே குதித்திருந்தான். அந்த பேயும் அவன் பின்னே சென்றது. எதிர்பாராத விதமாய் அது வாசுதேவ் அறையாக இருந்தது. அங்கு மெத்தையில் வாசுதேவும் கார்த்திகாவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். சேவியர் அங்கு சென்றதும் அவனின் கவனத்தை ஈர்த்தது அங்கிருந்த செய்தித்தாள்தான். அதனை எடுத்து பார்க்க அதிலிருந்த தலைப்பு செய்தியை பார்த்ததுமே அவனின் முகம் கருத்தது. நகரத்தின் நாயகன் கொடூரனாய் மாறினான். வர்மன் மருத்துவமனை அவனை இரவோடு இரவாய் வேலையை விட்டு நீக்கியது என கொட்டை எழுத்தில் இருக்க சேவியர் கண்களில் கோபம் கொப்பளித்தது.